இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருத்தலம் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன சுவாமி திருக்கோவில். இந்த ஆலயம் 12 ஜோதிர்லிங்கங்கள்ல 2ஆம் இடத்தில் இருக்கு. மல்லிகார்ஜுன சுவாமி இங்கு சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, அன்னை பிரம்மராம்பிகை 51 சக்தி பீடங்கள்ல ஒன்றாகவும் அன்னையினுடைய கழுத்து பகுதி விழுந்த இடமாகவும் நம்பப்படுகிறது. ஐயன் சிவபெருமான் ஜோதிர்லிங்கமாகவும் அன்னை சக்தி பீட்டமாகவும் அருள் பாலிக்கிற ஒரே திருத்தலம் இதுதான். இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது, கோயில் தல வரலாறு, ஸ்ரீசைலம் மலைப்பகுதியில் சுற்றி இருக்கிற பல அற்புதமான ஸ்தலங்கள் எல்லாமே முழு விளக்கத்தோடு பார்க்கலாம் நண்பர்களே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆந்திர மாநிலம் நந்தியால் மாவட்டத்தில் இருக்க நல்லமல்ல என்ற ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 1500 அடி உயரமுள்ள ஒரு அடர்ந்த மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலை சுற்றியுள்ள வனப்பகுதி முழுவதுமே வனத்துறை அலுவலக கட்டுப்பாட்டின் கீழ் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னா விஜயவாடா அல்லது குண்டூர் வந்து சேர்ந்தீங்கன்னா அங்கிருந்து தினசரி அரசு பேருந்துகள் இயக்கப்படுது. இந்த கோவில் தோர்நாலா என்ற ஒரு இடத்திலிருந்து சுமார் 2.5 மணி நேரம் மலை பயணம் மேற்கொள்ள வேண்டி இருக்கும். வன விலங்குகளோட பாதுகாப்பு கருதி இரவு 9 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்குமே எந்த வாகனங்களும் மேலே அனுமதிக்கப்படுறதில்லை. நீங்கள் ஒருவேளை 9 மணிக்கு அப்புறம் நீங்கள் தோர்நாலா வந்தீங்கன்னா இரவு முழுவதும் அங்கேயே காத்திருக்க வேண்டி இருக்கும். அதனால் உங்கள் பயணத்தை முன்கூட்டியே திட்டமிடுதல் நல்லது. இப்போ நம்ம ஸ்தல புராணம் குறித்து பார்க்கலாம். இந்த திருத்தலம் பல வரலாற்று சிறப்பம்சங்களை பெற்று இருக்குங்க. நந்தி தேவர் சிவனின் மீது இருந்த அதீத பக்தியால் இந்த மலைப்பகுதியில் தான் தவம் செய்ததாகவும், அவரின் பக்திக்கு மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் அவரின் வாகனமாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாது அவருக்கு இணையான பூஜைகளை செய்யுமாறு அருள் புரிந்ததாகவும், இந்த கோவிலில் தான் நந்தி தேவர் அவரின் வாகனமாக அவதரித்ததாகவும் சொல்லப்படுது. அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர் மூவராலும் வழிபாடு செய்த திருத்தலமாகவும், தேவாரம் மற்றும் ஸ்கந்த புராணங்களில் இந்த திருத்தலம் பற்றிய பாடல் வரிகள் இடம்பெற்றதாகவும் கூறப்படுது. பல யோகிகள், சித்தர்கள், ஞான புருஷர்கள் இந்த மலைப்பகுதிகளில் தவம் செய்ததாகவும், அதனால் இது தட்சிண கைலாயம் அதாவது தென் கைலாயம்னு அழைக்கப்படுது. பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரும் இந்த கோயிலில் வழிபாடு செய்ததாக கூறப்படுது. அவர்கள் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட 5 சிவலிங்கங்களையும் மூலவர் சந்நிதியின் வலது புறமாக நீங்கள் காணலாம். ஒரு முறை சத்ரபதி சிவாஜி அவர்கள் தென்பகுதிக்கு பயணம் மேற்கொள்ளும் போது இந்த நல்லமல்ல காட்டுப்பகுதியோட அழகு ரொம்பவும் பிடித்து போக அந்த மலைக்காடுகள்லையே தங்கி சிவபெருமானுக்கு பூஜை செய்ய ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் மன்னருக்காக காத்திருக்கும் போது அன்னை பிரம்மராம்பிகை தேவி அவர் முன் தோன்றி ஒரு வீரவாள் பரிசளித்ததாகவும், அந்த வாளை கொண்டுதான் அவர் முகலாயர்களை வென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த கோவில் 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கோவிலை சுற்றிலுமே கற்களாலான பிரம்மாண்டமான மதில் சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. இந்த சுவர் முழுதுமே குதிரைப்படை, யானைப்படை, போர் வீரர்கள், சிவலிங்கங்கள் போன்ற அரிய சிற்பங்களை பார்க்கலாம். அடுத்து நம்ம அக்க மகாதேவி அவர்களின் வரலாற்றை பார்க்கலாம். அக்க மகாதேவி அம்மையார் அவர்கள் 12ஆம் நூற்றாண்டில் 30 வயது வரை மட்டுமே வாழ்ந்த ஒரு ஆழ்ந்த சிவபக்தை. அக்க மகாதேவி அவர்கள் கர்நாடக மாநிலம் சிமோகா மாவட்டத்தில் உள்ள உடுத்தடி என்ற கிராமத்தில் நிர்மலா செட்டி சுமதி என்ற தம்பதிக்கு 1130ஆம் ஆண்டு மகளாக பிறந்தாங்க. சிறுவயதிலிருந்தே நகை, பணம், ஆடை, ஆபரணங்கள், உறவுகள் மீது பற்றற்று இருந்த இவங்க சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டிருந்தாங்க. எப்பொழுதும் சிவபூஜைகள் செய்யும் பெண்மணியாக இருந்த இவங்களுக்கு எதற்கோ மல்லிகார்ஜுன சுவாமி மீது அதீத பக்தி கொண்டிருந்தாங்க. கௌசிகன் எனும் அரசன் அவருடைய அழகில மயங்கி அவரை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்பட எதிலும் விருப்பமில்லாத அக்க மகாதேவி அவர்கள் அனைத்தும் துறந்து, ஆடைகள் துறந்து, தனது நீண்ட கூந்தலாலும் ஒரு சிறு கம்பளி துணியாலும் பொருத்தி கொண்டு ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன சுவாமி சன்னதிக்கு வந்தடைந்தாங்க. பாதாள கங்கா என்று அழைக்கப்படுகின்ற கிருஷ்ணா நதியின் ஒரு தீவில் உள்ள குகையில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செஞ்சு சுமார் 12 வருடம் தவம் இருந்து சிவனை சென்றடைந்ததாக வரலாற்று கதைகள் கூறுகின்றது. நீங்கள் இந்த குகைக்கு போகணும்னா மின்சார படகு மூலமாக சென்று தரிசித்து வர முடியும்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற திருத்தலம் சாக்சி கணபதி ஆலயம். நீங்கள் ஸ்ரீசைலம் கோவில் மலைப்பகுதிக்குள்ளே நுழையும் போதே இந்த சாக்சி கணபதி ஆலயத்தை காணலாம். இங்கு அமர்ந்துள்ள விநாயக பெருமான் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பற்றிய விவரங்களை எழுதி சிவபெருமானுக்கு சொல்வதாகவும் அவர்களுக்கு மறுபிறவி இல்லை என்னும் நம்பப்படுது. அதனால் இங்கே வர்றவங்க இந்த சாக்சி கணபதியை வழிபாடு செய்துவிட்டு சென்றால் மோட்சம் கிடைக்கும்னு நம்பப்படுகிறது. ஸ்ரீசைலம் மலைப்பகுதியில் மிகவும் சிறப்புமிக்க ஆலயம் சிக்கரேஸ்வர் ஆலயம். இந்த ஆலயம் சற்று உயரத்தில் காணப்படும். இங்கே நுழைவு கட்டணமாக 20 ரூபாய் கட்டி பதிவுச்சீட்டு வாங்கிட்டு உள்ளே போனோம்னா கீழே சிக்கரேஸ்வர் அழகிய லிங்க ரூபமாக காட்சி தருவார். அங்கே இருந்து சில படிக்கட்டுகள் மேலே ஏறி போனோம்னா ஒரு பெரிய பாம்பு உடல் மீது ஒரு சின்ன நந்தி தேவர் அழகாக காட்சியளிப்பார். இந்த நந்தி தேவரை மனசார வணங்கிட்டு அவர் காதுகளுக்கு இடையில பார்த்தோம்னா ஸ்ரீசைலம் மலைக்கோவில் கோபுரங்கள் தெரியும். இதை மோக்ஷ துவாரம்னு சொல்வாங்க. இப்படி பார்க்குறவங்களுக்கு மோக்ஷம் கிடைக்கும்னும் மறுபிறவி இல்லைன்னும் நம்பப்படுகிறது. அடுத்து நம்ம பிரவேசிக்க போகிற ஆலயம் ஹட்டகேஸ்வர் ஆலயம். இந்த ஆலயத்திற்கு ஒரு அழகான வரலாற்று கதை இருக்குங்க. குமரகேசப்பன் என்னும் ஏழை விவசாயி ஒருவர் ஸ்ரீசைலம் வனம் கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் தினசரி மோர் விற்று தன் பிழைப்பை நடத்தி வந்தார். அப்போ ஒரு நாள் சிவபெருமான் அவர் கனவுல தோன்றி மகா சிவராத்திரி அன்னைக்கு வரும் பக்தர்களுக்கு உணவளிக்குமாறு கேட்டுக்கொள்ளவே அவரும் பல மண்பாண்டங்கள் நிறைய விதவிதமாக சமையல் செஞ்சு காத்திருந்தார். அப்போ இதை பொறுக்க முடியாத அந்த ஊர் மக்கள் சில பேர் அவர் செஞ்சு வச்சிருந்த மண்பாண்டங்கள் அத்தனையும் உடைச்சு அந்த உணவை முழுவதுமாகவே வீணாக்கிட்டாங்க. இதை தாங்க முடியாத அந்த ஏழை கேசப்பன் அங்கே இருக்கிற ஒரு ஆலமரத்தில் தன் தலையை தட்டி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது அவர் தலையிலிருந்து ரத்தம் அங்கிருந்த மண்பானையில் விழவே அந்த மண்பானைக்குள்ளிருந்து சிவபெருமான் ஒளிப்பிலம்பா காட்சி தந்தார். இப்போவும் நீங்கள் இங்குள்ள ஆலமரத்தை பார்க்கலாம். அந்த மரத்திற்கு நேர் எதிரிலேயே ஹட்டகேஸ்வர் லிங்க ரூபத்தில் அருள் பாலிக்கிறார். மண்பானையிலிருந்து சிவபெருமான் தோன்றியதாலும் குமரகேசப்பன் பெயரினாலும் இவர் ஹட்டகேஸ்வர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் பாலதாரா பஞ்சதாரா. இந்த இடம் ரொம்பவே அழகான இடங்க. அடர்ந்த காட்டுப்பகுதியின் நடுவில் ரொம்பவே ரம்யமாக 5 சிறிய நீர்வீழ்ச்சிகள் காணப்படுது. இந்த 5 நீர்வீழ்ச்சிகளும் பாலதாரா பஞ்சதாரா என்று அழைக்கப்படுகிறது. இந்த நீர்வீழ்ச்சிகள் அனைத்தும் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியதாக கூறப்படுகிறது. பல அரிய வகை மூலிகைகளை கடந்து வர்றதால இந்த நீர் மருத்துவ குணம் கொண்டதுன்னும் சொல்லப்படுகிறது. இந்த நீர்வீழ்ச்சியின் பக்கத்திலேயே ஆதிசங்கரர் சந்நிதி இருக்கு. இந்த இடத்துல தான் அவர் ரொம்ப நாள் தவம் பண்ணதாகவும் சிவானந்த லஹரி என்ற அற்புதமான நூலை இயற்றியதாகவும் கூறப்படுகிறது. மல்லிகாபுரி பகுதியை ஆண்ட சந்திரகுப்த மன்னரின் மகள் சந்திரலேகா அங்கு கிடைத்த மல்லிகை பூக்களாலும் அர்ச்சுன மலர்களாலும் பூஜை செய்து வந்திருக்காங்க. அதனாலேயே இந்த இறைவனுக்கு மல்லிகார்ஜுன சுவாமி என்ற பெயர் வந்ததுன்னு சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஜோதிர்லிங்க ஆலயங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்குது. அதன்படி ஸ்ரீசைலம் ஜோதிர்லிங்க ஆலயத்திற்கும் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குங்க. இரட்டை தெய்வீகம், அதாவது சிவனும் பார்வதி தேவியும் ஜோதிர்லிங்க வடிவத்தில் ஒன்றாக வசிக்கும் ஒரு அரிய ஆலயம். இது சைவர்கள் மற்றும் சாக்தர்கள் இருவருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மையமாக அமைகிறது. இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டோம்னா முக்தி அடைவதற்கான, அதாவது மறுபிறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடலாம்னு சொல்லப்படுகிறது. கடந்த கால பாவங்களை எதிர்மறை கர்மாவையும் சுத்திகரிக்கின்ற ஒரு அற்புத ஆலயமாக விளங்குகிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு அற்புதமான ஆலயத்தோட காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.